குரு கடாட்ச சித்திரஸ்து. ஸ்ரீ குருவே நமஹ. குரு அருளோடு திருவருள் கிடைக்கப் பெற்று உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன். ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ குருவே நமஹ. இன்றைய பதிவுல சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படின்ற பேர்ல மேஷ ராசி அப்படின்ற ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவத்துல முதன்மையாக இருக்கக்கூடியது மேஷராசி. இந்த மேஷராசி ரொம்ப மேன்மை பொருந்திய ராசின்னு சொல்லுவாங்க. ஏன் காரணம் என்ன? காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியா இருக்கிறதுனாலயா? அது ஒரு காரணமா இருந்தாலும் அந்த இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவார். அவருடைய சொந்த வீடு, அவர் ஆட்சி பெற்று அந்த மேஷராசி இருக்கிறதுனால அந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் மேன்மையானவர்கள் என்று கூறுவார்கள் ஜோதிட சாஸ்திரத்துல. அந்த ராசியில இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அமைப்பு என்னன்னாக்கா, இராணுவம், போலீஸ், மக்களை பாதுகாக்கக்கூடிய, அரணாக இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நபரை உருவாக்கக்கூடிய ஒரு ராசி தான் மேஷராசி. அந்த அதிபதி தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த அதிபதி தான் ஒரு மனிதனை அவர் மக்களுக்காக சேவை செய்வாரா, மக்களுக்கு அரவணைப்பாக ஒரு அரணாக இருந்து காப்பாற்றுவாரா அப்படின்றத நிர்ணயம் செய்யக்கூடியது செவ்வாய் பகவான். அவருடைய அந்த ஆட்சி வீட்டுல பிறந்தவங்க அத்தனை பேருமே நல்ல செல்வாக்கு, நல்ல மேன்மை பொருந்திய ஒரு உயர் அதிகாரத்துல உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த ராசிக்காரர்கள் பெறுவார்கள். சரி, இப்ப சனி பெயர்ச்சியை பத்தி நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய மீன ராசிக்கு 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறது. அந்த 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி அந்த மேஷ ராசிக்கு நன்மை தருமா? இது முழுக்க முழுக்க திருக்கணித முறையில பலன்களை சொல்லக்கூடியது. ஏன்னா திருக்கணிதத்துலதான் உங்களுக்கு இந்த பயிற்சி குறிப்பிட்டப்பட்டிருக்கு, திருக்கணித பஞ்சாங்கத்துல. அதன் பொருட்டு தான் இந்த பலன்களை நம்ம சொல்றோம். இப்ப சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். 29/3/2025 இரவு 9:44 பயிற்சி ஆகிறார். இந்த அமைப்புல அவர் பயிற்சி ஆகும் போதே கூடவே 5 கிரகங்கள் இருக்கும். அது என்னென்ன? சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு. இந்த 5 கிரகங்களோட சேர்ந்துதான் இவர் பயிற்சி அடைகிறார். இந்த 5 கிரக கூட்டணி பத்தி நம்ம ஒரு தனியா பேசுவோம். 6 கிரக கூட்டணி. ஏன்னா தனுர் ராசியில் 6 கிரக கூட்டணி இருக்கும்போது கொரோனா வந்தது, எல்லாமே சில விஷயங்கள் நடந்தது. இப்ப அதே அமைப்பு உங்களுக்கு மீன ராசியில இருக்கு. அந்த மீனராசியில இருக்கும்போது அது என்னன்றது அமைப்பை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்ப இந்த மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த மேஷ ராசிக்கு சனி பயிற்சி ரொம்ப அருமையா இருக்குமா அப்படின்னு எல்லா நேயர்களுக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும், மேஷ ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இது சொல்லக்கூடியது. அந்த மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து 3வது பார்வையா 2ஆம் இடத்தையும், 7வது பார்வையா 6ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையா 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அவருக்கு 3, 7, 10 விசேஷ பார்வை கொண்ட சனி கிரகம். இந்த சனி பகவான் பொதுவா ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவார்னா, அவர் பலம் இழக்கக்கூடிய ஒரு தருவாயில அந்த லக்னத்துக்கு பாப்பரா இருந்து பலம் இழந்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு நன்மை செய்வார். தீமை செய்யலனாலும் தீமை செய்யாத இருப்பார். சரிங்களா? இப்ப இந்த பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கிறதோ, அடுத்தது 6ஆம் இடத்தை பார்ப்பதும், அடுத்தது 9ஆம் இடத்தை பார்ப்பதும், இந்த 3 பார்வைக்கு உண்டான பலன்களை பத்தி இப்ப முதல்ல பார்த்துருவோம். இப்ப சனி பார்க்க அந்த இருள் சூழ்ந்த ஒரு இடம், அந்த இடத்தினால் நன்மை ஏற்படுமா அப்படின்னா, பொதுவா ஒரு ஜாதக ரீதியா பார்க்கும்போது அவருடைய அந்த சனியினுடைய அந்த பார்வை பெருசா நன்மை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது.
இருந்தாலும் இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா 2ஆம் இடத்துல பாதிப்பு இருக்காது. ஏன்னா 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம், கல்வி ஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த அமைப்புல குரு இருக்கிறதுனால இந்த பார்வை ஒன்றும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்துறாது. 2வது 6ஆம் இடத்தை பார்ப்பது மேன்மையை தரும். ஏன்னா ஒரு மறைவிட ஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு மேன்மையான பலன்களை தான் தரும். 9ஆம் இடம், அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போதுதான் சிலருக்கு பூர்வீக சொத்து, இந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய அந்த வில்லகங்கள், அந்த வழக்குகளா இருந்த வழக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் சிலருக்கு. சில பேருக்கு அவங்களுடைய தசா புத்தியினுடைய அமைப்புல மேன்மையை தரும். இது வந்து இந்த பலன் மட்டும் பொதுவான பலன் தான். இது இந்த ராசிக்காரருக்கு எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது வந்து பொதுவான பலன். அந்த பலன் தான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப பார்வைக்கு உண்டான பலன்களை வந்து சொல்லியாச்சு. பொதுவா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது அந்த 12ஆம் இடம் ராசி 2ஆம் இடம், இது 7.5 நாட்டு சனி ஆரம்பம்னு சொல்லுவாங்க, விரய சனி. இப்ப பொதுவா இந்த விரயம் அப்படின்றதெல்லாம் வரும் எல்லாருக்கும். இப்ப இதை வந்து நீங்க இந்த மேஷ ராசிக்காரர்கள் மட்டும் சுப விரயமா எடுத்துக்கணும். இந்த சுப விரயமா எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த 12ஆம் இடத்தினுடைய சனி உங்களை எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாது. சுப விரயம் அதாவது வந்து வீடு கட்டுறது, வீடு வாங்கறது, இப்ப புதுசா யாருக்காவது வீட்டுல இல்லத்துல திருமணம் பண்ணாத இருந்தா அவங்களுக்கு உடனடியாக திருமணம் பண்ணி வைக்கிறது, இந்த சுப விரயத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். 7.5 நாட்டு சனி. அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த ராசியில சனி வரும் வரையில இருக்கக்கூடிய பலன்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விரயம், திடீர் விரயம், திடீர் இறக்கம், தொழில இறக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை காமிக்கும். அதை பத்தி நீங்க பெருசா யோசிக்க வேண்டாம். சனி பகவானுக்கு நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், சனிக்கிழமை ராகு காலம் காலையில வந்து 9:10 இதுல வந்து போய் பைரவருக்கு சிறப்பான ஒரு முறையில வந்து அர்ச்சனை பண்ணீங்கனாலோ இல்ல அபிஷேகம் பண்ணீங்கனாலோ இந்த பிரச்சனையில இருந்து நீங்க கொஞ்சம் வெளியில வரலாம். இப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தினுடைய சனி இப்படி இருக்கு. இந்த மேஷ ராசியில வந்து அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, கலைஞர்கள் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ், உயர் அதிகாரிகள், இது எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த விரயச்சனி ஏற்ற இறக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு காலமா தான் இருக்கும். 2.5 வருஷமா ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்கும் வருகின்ற 2.5 ஆண்டுகள். அதனால எல்லாரும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யலாம் அப்படின்றத யோசனை பண்ணி செய்யணும். கடன் வாங்குறது இருக்கக்கூடாது. அதிகமா கடன் வாங்காத இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப மேன்மையை தரும். சனி பகவானுக்கு பிரித்தி, அதாவது வந்து முடவர்கள், அதாவது கை கால் ஊனமானவர்கள், ரொம்ப வயோதிகர்கள், அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு வாங்கி தர்றது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க வந்து பண்ணும்போது ரொம்ப மேன்மையான ஒரு பலன்களை கொடுக்கும். வியாழக்கிழமையில உங்களுக்கு வந்து அந்த கஜம் அதாவது ஏனைய தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு. ஏனைய தரிசனம் பண்ணோம்னா தனியா எங்க இருந்து போய் பண்றது? ஏன்னா கோவில்கள்ல போயிட்டு ஏனைய, அதாவது கோவில் உள்ள பழங்காலத்துல பழைய கால சிவன் கோயில்ல யானை வச்சிருப்பாங்க கோவில்ல, அது மூலவரை தரிசனம் பண்ணிட்டு அந்த யானையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவ மாணவியர்களுக்கு, இப்ப மாணவ மாணவிகள் வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து இவங்க வந்து ஒரு விதமான அந்த மன தடுமாற்றம், ஒரு குழப்பமான ஒரு மனநிலையா தான் இருப்பாங்க. அதனால அவங்க வந்து கவனமுடன் நல்ல படிப்பு சிந்தனையுடன் கவனமாக படிப்பது அவங்களுக்கு வந்து மேன்மை தரும். அது மாணவர்களாக இருந்தாலும் சரிதான், கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரிதான், இன்ஜினியரிங், டாக்டர், வக்கீல், எந்த படிப்பு படிச்சாலும் இதுதான் இந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதன் பொருட்டு இவங்க எல்லாருமே இந்த மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஜாக்கிரதையா இருந்து இப்ப படிச்சு இவங்க இந்த 2 ஆண்டுகள்ல இவங்க வந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு விஷயத்துல மட்டுமே இவங்க கவனம் செலுத்தணும். அடுத்ததாக கலைஞர்கள் அப்படின்னா சினிமா, தெருக்கூத்து, நாடகம், ஏதோ எல்லாமே, இந்த கராத்தே, அதுக்கப்புறம் இந்த பாடல், இந்த பாட்டு சொல்லி கொடுக்கறது, இவங்க எல்லாமே கலைஞர்கள் தான்.
இவங்களுக்கு எல்லாமே என்ன இந்த காலகட்டத்தில் அப்படின்னாக்கா, நல்லா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப வந்து இவங்களுக்கு வந்து பின்னடைவு ஏற்படும். எப்படி பின்னடைவு ஏற்படும் அப்படின்னாக்கா, இவங்களுடைய இந்த விரைய சனி, இவங்களுடைய அந்த உயர்வை, அதாவது நல்ல ஒரு 20 பேர் அவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க, 20 பேருக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, அது அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதனால அவங்க வந்து மனம் கலங்கக்கூடாது. அதிலேயே வந்து கவனம் செலுத்தி அதை எப்படி எல்லாம் இதை சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சரி பண்றது மேன்மை தரும். பொதுவாக இந்த மேஷராசிக்கு உண்டான ஒரு வழிபாட்டு தலம் எது அப்படின்னாக்கா, கஷேத்திரபாலபுரம். அதாவது ஆடுதுறைக்கு அருகில் உள்ள குத்தாலம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த குத்தாலத்திலேயே தான் ஒரு 2 கிலோமீட்டர்ல கஷேத்திரபாலபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பைரவர் கோவில் இருக்கு. அந்த பைரவரை சனிக்கிழமையில ராகு காலத்துல 9 மணில இருந்து 10:30 மணிக்குள்ள வழிபாடு செய்யும் போது மிகுந்த ஏற்றத்தையும் மிகுந்த செல்வாக்கையும், இந்த 7:30 சனியினால் விரைய சனியினால் வரக்கூடிய அனைத்து தடைகளையும் நிவாரணம் பெற்று, நிவாரணம் அடைந்து, அந்த காலபைரவனுடைய அந்த கிருபா கடாட்சத்தினால் நிவாரணம் பெற்று இந்த மேஷராசிக்காரர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் உண்டாகும். ஸ்ரீ குருவே நமஹ. குரு கடாட்சம், குருவர்களோடு திருவருள் சித்திக்க பெற்று அனைவருக்கும் அனைத்து வித நன்மையையும் மேன்மையையும் தந்தருளட்டும். மேன்மை பெற்று நன்மை பெறுங்கள். ஸ்ரீ குருவே நமஹ.